ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பற்றி பார்த்துடலாம். டுடே டியூஸ்டேக்கான ரிப்போர்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சரில் கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்காக ஒரு உந்துதலாக இருக்கும் எனக்கும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டால் தான். இன்னைக்கான ஸ்டேட்டஸ் பார்த்துடலாம் என்னன்னு சொல்லிட்டு. இது ஒரு அக்கௌண்ட். இது இங்கே பாருங்கள், நிஃப்டியில் வந்து 146 லாஸ் ஆகிருக்கு. கோல்டில் 935 லாஸ் வந்திருக்கு. நேச்சுரல் கேஸில் 4000 அந்தளவுக்கு லாஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் லாஸ். ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃப்ரைடே வீடியோலேருந்து இது காட்டியிருப்பேன். தேர்ஸ்டே வந்து இது நான் என்ட்ரி எடுத்தது. தேர்ஸ்டேலேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா தேர்ஸ்டே, ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே 4 days கவுண்ட் ஆகுது. ஓகேங்களா? இதனோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 5000 குவான்டிட்டி அப்படின்றதால ஒரு பாயிண்ட் மூவ் ஆனால் கூட 5000 அந்த மாதிரி லாஸ் ஆர் கெயின் வரும். நான் ஒரு 25K பக்கம் ப்ராஃபிட் லாஸ் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். சரி, நானும் மீன்வைல் பார்த்தீங்கன்னா 20K பக்கம் லாஸ் வந்துட்டே இருந்தது. நான் சரி 25K வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கலான்னு வெயிட் பண்ணேன். இல்லை, ஸோ 25K லாஸ் ஆகவே இல்லை. ஆனால் அரௌண்ட் ப்ராஃபிட் ஜோனுக்கும் வரல. சரி, ஓகே, காஸ்ட் டு காஸ்ட்காக க்ளோஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். சார் அரௌண்ட் 5000 குறையும் போது, லாஸ் குறையும் போது நான் வந்து அரௌண்ட் 4000 லாஸ்லேயே புக் பண்ணியாச்சு இந்த பொசிஷனை. ஓகேங்களா? இன்னைக்கு சில்வரில் தான் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கு. 3600, 3263 அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு இந்த லாஸ் புக் பண்ணதால, இந்த 4 days கேரி ஃபார்வர்ட் பொசிஷன் லாஸ் புக் பண்ணதால ஓவராலாக இன்னைக்கு வந்து நம்ம லாஸை தான் புக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 1800 அந்த அளவுக்கு லாஸ் புக் பண்ணியிருக்கோம். அது போக இங்கே பாருங்க, 1800 பாருங்க, எல்லா பொசிஷனும் இன்னைக்கான க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஆர்டர் பேஜில் கான்ட்ராக்டில் பார்த்துடலாம். சார்ஜஸும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நியர்பை 1000 வந்திருக்கு. 926 எக்ஸாக்டாக சொல்ல போனால். அப்போது நம்மளுக்கு இன்னைக்கான லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2750 அந்த அளவுக்கு ஓவரால் இன்னைக்கு லாஸ் புக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? எந்த பொசிஷனும் கேரி ஃபார்வர்டு எடுக்கல. இது வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்டஸ். சரிங்களா? இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கொஞ்சம் ஹையாக தான் இருந்தது. அடுத்த அக்கௌண்ட்டோடைய ஸ்டேட்டஸை பார்த்துட்டு நம்ம என்ன மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். இது வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கானது. இந்த அக்கௌண்ட்டில் எந்த ஒரு கேரி ஃபார்வர்ட் பொசிஷனும் எடுக்கல. நம்ம டெய்லியும் வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்போது இந்த அக்கௌண்ட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3370 அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ப்ராஃபிட் ஸ்பிளிட்டாக பார்த்துடலாம். பாருங்க, அதே மாதிரி நிஃப்டிலேயே என்ட்ரி எடுத்திருந்தோம். நிஃப்டிலேயே வந்து நம்ம நினச்ச மாதிரி போகல, க்ளோஸ் பண்ணியாச்சு. -30 rupees காஸ்ட்டுக்கே. ஆனால் கோல்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எடுத்திருந்தோம், நினச்ச மாதிரி போகல. இது வந்து கேரி ஃபார்வர்ட் பொசிஷன். பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து நம்ம நினச்ச மாதிரி போகல. அது வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, 1000 நம்மளுக்கு வந்து 1000 அந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் வந்து 1,13,500 தான் நம்ம பிரேக் ஈவன். நம்ம வந்து 1,13,000 வரும்போதே நம்ம வந்து லாஸ் புக் பண்ணி ஸ்கொயர் அப் பண்ணியாச்சு. ஏன்னா 1:3 குவான்டிட்டி என்ற அளவுக்கு கால் ரேஷியோ அந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி எடுத்திருந்ததால அப்படியே விட்டால் அதிகமாக லாஸ் வரும்னு சொல்லிட்டு அந்த 1000 லாஸ்லேயே வந்து புக் பண்ணியாச்சு. சரிங்களா? இதுதான் அந்த 1000 லாஸ். ஓகேங்க, கேரி ஃபார்வர்ட் பண்ணது. ஆனால் நம்ம நினச்ச மாதிரி மார்னிங்கே 1000 ப்ராஃபிட் இருந்தது. நான் தான் புக் பண்ணல. பட் ஆனால் இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் வந்திருக்கும்னு சொல்லிட்டு நானும் என்ன எதிர்பார்க்கல. ஒரு அரௌண்ட் 2000 வந்தால் புக் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் அது மார்க்கெட் ரொம்ப மூவ் ஆகிட்டே இருந்ததால் புக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து சில்வர் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். சில்வர் வந்து மார்னிங் ஆல்ரெடி வந்து 2.5K லாஸ் தான் இருந்தது. ஆனால் இருந்தாலும் எனக்கு கன்விக்ஷன் என்னென்னா 2 daysல மார்க்கெட் க்ளோஸ் ஆகாதால ப்ரீமியம் ஹையாக இருக்குது என்ற கான்செப்டில் நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தேன். அதை நம்ம எப்படின்னு பார்த்துடலாங்க. பாருங்கள், இப்போது இது வந்து பாருங்கள், இது எஸ்டர்டே வந்து சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரீமியம் பாருங்கள் 2800 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் க்ளோஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே இன்னைக்கான சில்வர் பாருங்கள், ஓப்பன் ஆனது 2800 அந்த ரேஞ்சில். அங்கேருந்து 2800 3000க்குள்ளே அங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆனதால் பாருங்க 1,35,000 வரைக்குமே மார்க்கெட் போச்சு சில்வர். ஓகேங்களா? அதனால ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, அரௌண்ட் வந்து 3,400 அந்த அளவுக்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ
மார்க்கெட்ல வாலட்டிலிட்டி இருந்தது. நான் இந்த இடத்துல வந்து 3200 என்ட்ரி இருந்தேன். அது 3400 போனதால அங்க ஒரு 2000 லாஸ் புக் பண்ணியாச்சு. அகைன் திருப்பி இந்த அளவுக்கு 3300 மெயின்டைன் ஆகிட்டே இருந்ததால ரீஎன்ட்ரி எடுத்தேன். க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2650 அந்த மாதிரி ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்னும் வெயிட் பண்ணியிருந்தா க்ளோசிங் டயத்தில் வெயிட் பண்ணியிருந்தாலும் இன்னும் 1000 ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆனால் நம்ம அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ஆல்ரெடி இன்னைக்கான 2.5K ப்ராஃபிட் வந்தோடனே அந்த பொசிஷன் எல்லாமே ஸ்கொயர் அப் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா 3000 லாஸ்ல இருந்து, ஏன்னா அந்த கோல்டோட லாஸையும் ரெக்கவர் பண்ணிட்டு சில்வர் லாஸையும் ரெக்கவர் பண்ணிட்டு ஓவராலா 2.5K வந்து இன்னைக்கு ப்ராஃபிட்டபுளா இந்த ட்ரேடை முடிச்சிருக்கோம் பாருங்க. சரிங்களா, மார்னிங்கே 1000 போயிருக்கு. சில்வர்லயும் என்ட்ரி எக்ஸிட்ஸ் பண்ணி லாஸ் இருக்கு பாருங்க. அந்த பொசிஷன் எடுத்தது உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க, சில்வர் எடுத்தது. சில்வர் இங்க பாருங்க, அரௌண்ட் இங்க இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் பாருங்க. 3200 எடுத்திருக்கேன். ஆனா லாஸ் புக் பண்ணியாச்சு 3400 அந்த மாதிரி ரேஞ்சில். அப்போ இதுல 2000 லாஸ் வந்தது. கோல்டு ஒரு 1000. அதுக்கப்புறம் ரிமைனிங் சார்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3500 அந்த அளவுக்கு லாஸே இருந்தது. ஓகேங்களா, ஓவராலா நம்ம அதெல்லாமே வந்து சில்வர் என்னோட கன்விக்ஷன் இருந்ததால, ப்ரீமியம் மெயின்டைன் ஆகிட்டே இருந்ததால நான் வந்து போல்டா டிசிஷன் எடுத்திருந்தேன். அந்த டிசிஷன் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஃபேவரா முடிஞ்சது. அது பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ல சார்ஜஸ் வந்து நியர்பை 770 வந்திருக்கு. 770 மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி 2500 அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டாக முடிச்சிட்டோம். சரிங்களா, இந்த அக்கௌண்ட்ல. இதுதான் இன்னைக்கான ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். சரிங்களா, ஹரி ட்ரேடிங் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் ஃபியூச்சர்ல எனக்கும் கண்டினியூஸாக வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு உந்துதலாக இருக்கும். சரிங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.